ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, உங்கள் ரேஷன் கார்டில் வந்து குடும்ப அட்டையில் எப்படி புதுசாக ஒரு மெம்பர் ஆன்லைனில் ஆட் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் வந்துருங்க. கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது ஃபர்ஸ்ட் வர அஃபீஷியல் வெப்சைட் பாருங்க, www.tnpds.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாருங்க எல்லாமே தமிழ்ல இருக்கு. எனக்கு இங்கிலீஷ்ல இருந்தா கம்ஃபர்டபுள், அதனால இந்த ரைட் சைட் கார்னர்ல இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணி இதை வந்து இங்கிலீஷ்ல மாத்திக்கிறேன். இதை நான் இப்ப கிளிக் பண்றேன், இங்கிலீஷ்ல அப்படியே மாறிடுச்சு பாருங்க ஃபுல்லா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பாருங்க, இந்த இடத்துல சிட்டிசன் லாகின் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிட்டிசன் லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. இந்த கேப்சா கோட நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். ஸோ என்னுடைய டீட்டெயில் நான் என்ட்ரி பண்ணிட்டு இப்போ சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது பாருங்க, என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க. ஓடிபிக்கான கவுண்ட்டுங்க 300 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 300 செகண்டுக்குள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு 7 டிஜிட் ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணணும். ஸோ எனக்கான ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஓடிபி நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கான ப்ரொஃபைல்ல லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ரீபிரிண்ட் கார்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதுல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணதும் என்னுடைய ஃபேமிலிஸ்ல மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல பார்க்க முடியுது. ஸோ இதுல நீங்க வந்து உங்களுக்கான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஹோம்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வந்துரும். இந்த பேஜ்ல ரைட் சைடுல கீழே பாருங்க ஆட் மெம்பர்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் மெம்பர் அப்படின்னு கொடுத்ததும் திரும்ப உங்களை லாகின்லயே உள்ள கொண்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சர்வீஸ்க்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சர்வீஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கு. கிளிக் பண்ணா என்னென்ன இதுல நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஸோ ஆட் மெம்பர் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வரேன். கீழே வந்தது ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி, ஸோ இந்த இடத்துல நேம் கேக்குது பாத்தீங்களா. ஸோ நீங்க யாரு ஃபேமிலி மெம்பரா ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டில் அவங்களுடைய நேம் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அப்படியே ஸ்பேஸ் எதுவுமே மாறாம இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிடணும். அடுத்து அவங்களுடைய பேர் தமிழ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல அப்படியே தமிழ்ல டைப் பண்ணணும். தமிழ்ல டைப் பண்றதுக்கு இந்த பென்சில் அப்படிங்கிற சிம்பிளை நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்ல எப்படி டைப் பண்றதுக்கு எல்லா எழுத்துமே காட்டும். நீங்க அதை யூஸ் பண்ணி தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பென்சிலை நான் கொடுத்ததும் பாருங்க, எனக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ்ல நீங்க இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தா நீங்க தொட தொட அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, இப்படித்தான் அந்த தமிழ் பேரை நீங்க இந்த இடத்துல எழுதணும். ஒவ்வொரு எழுத்தா கிளிக் பண்ணி அடுத்து அவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஜெண்டரை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இது வந்து ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்க, அதாவது இந்த இடத்துல குடும்ப தலைவன் தலைவி அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க ஆட் பண்றவங்க என்ன ரிலேட்டிவோ அந்த ரிலேஷனை தான் நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, மேல வந்து குடும்ப தலைவன் தலைவி அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஆட் பண்ற நியூ மெம்பர் என்ன ரிலேட்டிவ் வேணுமோ அதை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க அவங்க டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன், ஏதாவது வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா அதை நீங்க இந்த இடத்துல எஸ் ஆர் நோன்னு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நோ கொடுக்கணும். ஆமாண்டா எஸ் கொடுக்கணும். கேட்டகரியை நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை, விட்டுறலாம். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் ப்ரூஃப், அதாவது இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு ஐடி கார்டு இருக்கும், அதை நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அதெல்லாம் இல்ல அப்படின்னா நோ மட்டும் கொடுத்துட்டு நீங்க சும்மா இருந்துடலாம். அடுத்து கீழே பாருங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது அப்லோட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டு அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கறது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க சிஸ்டத்துல எந்த இடத்துல ஃபைல் இருக்குன்னு கேட்கும். ஃபைலை வந்து இமேஜ் ஃபார்மேட்ல வச்சுக்கோங்க, ஒரு எம்பிக்குள்ள வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இந்த அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண ஃபைலோட நேம் கீழே வந்துரும். அப்படி வந்துருச்சுன்னா நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆதார் நம்பர்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நீங்க யாரை ஆட் பண்ணீங்களோ அந்த மெம்பரோட ஆதார் கார்டுல 12 டிஜிட் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல ஒரு 4, அடுத்து இந்த பாக்ஸ்ல ஒரு 4, அடுத்து இந்த பாக்ஸ்ல ஒரு 4ன்னு சொல்லிட்டு 12 டிஜிட் நம்பரை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் மெம்பர்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆட் மெம்பர் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ண மெம்பரோட டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்துரும். பாருங்க, இந்த இடத்துல உறுப்பினர் விவரங்கள் விரிவாக சேகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு பாத்தீங்களா. சோ உங்களுடைய டீட்டெயில்லாம் இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க டிக்ளரேஷன்ல டிக் ஃபார்ம். சோ இந்த டிக்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துடணும். இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுமே பாருங்க, யுவர் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஆட் மெம்பர், நம்ம வந்து ஆட் மெம்பர் ஆட் பண்றதுக்கு கொடுத்தான ரிக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிடுச்சு. அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படின்னு
அப்படின்னா அதுக்கு நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடணும். இந்த ஹோம் பேஜில் நீங்க வந்து லாகின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நார்மலா இந்த பேஜ்லயே இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு 2 விதமான ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஒன்னு வந்து நீங்க வந்து ஏதாவது கார்டு பிரிண்ட் அவுட், அதாவது ரீபிரிண்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் தனியா செக் பண்ணலாம். இல்ல உங்களுடைய கார்டுல வந்து எது மெம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, இல்ல மெம்பர்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி கார்டு ரிலேட்டடான சர்வீஸ் இந்த இருக்கு பாருங்க, இது சம்பந்தமா ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா கார்டு ரிலேட்டட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை நீங்க கிளிக் பண்ணலாம். ஸோ நான் இது ரெண்டுல ஒன்னு கிளிக் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்த கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து என்ன அளவுக்கு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து சப்மிஷன் ஸ்டேஜ்ல இருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆகி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ரிக்வெஸ்ட் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்ரூவல் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ஆயிடும். நம்ம வீடியோ பார்த்து நம்ம செஞ்சதை அப்படியே பண்ணீங்கனாலே போதும். ஓகேங்களா? வேற எது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணி உங்களுக்கு சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா மெம்பர்ஸ் ஆட் ஆயிடும். ஓகேங்களா? வேற எது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.